the day of resurrection. அங்கே அல்லாஹ் சொல்லுகிறார் இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்கள் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி. In Surah chapter 61:4, சூரா 61:4 Allah again declares that they are the ones who prevailed. அங்க அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறார் அவர்கள் தான் கடைசி வரை இருந்தவர்கள் என்று சொல்லி. Now if the gospel that they were preaching, the disciples of Jesus were preaching, if it is already corrupted, do you think that they prevail? அங்கே சீஷர்கள் அவர்கள் பிரசங்கித்து வந்த அந்த சுவிசேஷமானது ஏற்கனவே கரைப்படுத்தப்பட்டிருக்குமானால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? Now question number 9, ஒன்பதாவது கேள்வி. Listen to this carefully. இதை நன்றாக கவனமாக கவனியுங்கள். In Surah chapter 28 verse 48 to 49, சூரா 28, 48, 49 ஆயத்துகளிலே Allah challenges the unbelievers. அங்கே அல்லாஹ் அவிசுவாசிகளுக்கு ஒரு சவால் விடுகிறார். To bring a book, ஒரு புத்தகத்தை கொண்டு வர சொல்லுகிறார். which is a better guide than Quran or Torah. தௌராத்தையும் குரானையும் விட மிகவும் நல்ல புத்தகம் ஏதாவது இருந்தால் அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே அல்லாஹ் ஒரு சவால் விடுகிறதை Now பார்க்கிறோம். this is not my interpretation. இது என்னுடைய விளக்கம் அல்ல. இது Tafsir of Ibn Kathir, அங்கே தப்சீர் இப்ன் கதீர் என்பவர் volume 7, வால்யூம் 7வது வால்யூம்ல page 418, 418வது பக்கத்துல attests this. அவ்விதமாக அவர் சொல்லுகிறார். Now if Torah was already corrupted, அங்கே தௌராத்தானது ஏற்கனவே அது கரைப்படுத்தப்பட்டிருக்குமானால் why would Allah challenge anyone to bring a book like the Torah? ஏன் அல்லாஹ் தௌராத்தை போன்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சவால் விட்டிருக்க வேண்டும்? Let our Muslim friends think and answer this. இதற்கு நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் சிந்தித்து பதில் சொல்லட்டும். Now question number 10, 10வது கேள்வி. in Surah chapter 15 verse 9, சூரா 15 9வது ஆயத்துல Allah says he has sent down the dhikar. அல்லாஹ் திக்கார் என்கிற அந்த செய்தியை அவர் அனுப்பி இருக்கிறார். In other words, the message, அந்த செய்தியானது, and he would guard it from corruption. அதை அழிவிலிருந்து அல்லாவிட்டால் அதை கரைப்படுத்தப்படுவதிலிருந்து தற்காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now is Allah so weak that he cannot protect his own message? அவருடைய சொந்த செய்தியை பாதுகாக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் பலவீனமாக இருக்கிறாரா? Now if TNDJ friends believes that word dhikar applies only to Quran, இந்த திக்கார் என்கிற வார்த்தை குர்ஆனுக்கு மாத்திரம்தான் பொருந்தும் என்று சொல்லி டிஎன்டிஜே நண்பர்கள் எண்ணினால் they must answer the next question as well. இதுக்கு அடுத்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். The Quran uses the question number 11. அங்கே கேள்வி 11வது கேள்வி. The Quran uses the word dhikar. இங்க குர்ஆன் திக்கார் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது. For the books of Moses, மூசாவினுடைய புத்தகங்களுக்கு அதை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். Surah 21:48, சூரா 21:48, Surah 40:53 and 54, சூரா 40 53 54. Now it is used for the Psalms. இங்க சங்கீதங்களை குறித்து Surah chapter 21 verse 105. 21:105 சங்கீதங்களை குறித்து குறிப்பிடுகிறது. Now the same word has been used for the scripture that is given to the Jews and the Christians. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. Surah chapter 16:43, சூரா 14:43 and Surah 21:7. சூரா 21:7. When the Quran does not restrict the meaning of the word dhikar, can the Muslim friends restrict the word dhikar only to Quran? திக்கார் என்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை குர்ஆன் எல்லா புத்தகங்களுக்கும் வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களுக்கு அது பொருந்த செய்யும் போது குர்ஆனுக்கு மாத்திரம்தான் அது பொருந்தும் என்று சொல்லி நம்முடைய முஸ்லிம் நண்பர்கள் எப்படி சொல்ல முடியும்? Now question number 12, 12வது கேள்வி. in Sahih Bukhari, புகாரிலே volume 1, book number 1, புத்தகம் 1, hadith number 3, ஹதீஸ் 3, Sahih Bukhari, volume 3, volume 4, volume 4, book number 55, புத்தகம் 55, hadith number 605, 605வது புத்தகம். Sahih Bukhari, volume 6, book 60, புத்தகம் 60வது புத்தகம், hadith number 478. ஹதீஸ் 478. We read that Waraq bin Naful என்பவரை குறித்து வாசிக்கிறோம். with whom Hazrat Muhammad checked the nature of his revelation, அவருடைய வெளிப்பாட்டை குறித்து
அந்த ஹஜ்ரத் முகமது அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். He used to write gospels in Hebrew and in Aramaic as much as Allah wished him to write. அவர் சுவிசேஷத்திலே எபிரேய மொழியிலே சுவிசேஷத்தையும் அரபி மொழியிலும் சுவிசேஷத்தை எழுதுவதற்கு அல்லாஹ் எவ்விதமாக சொன்னார் அவ்விதமாக அவர் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். Now was he writing a corrupted gospel? அவர் ஒரு கரைப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை எழுதுகிறாரா? If so, why is Allah prompting him to write? ஏன் அப்படி என்னால் அல்லாஹ் அவரை எழுதும்படியாக தூண்டுகிறார்? Now question number 13. 13வது கேள்வி. In Sunnah Abu Dawud, சுன்னான் அபுதாவுதுல book number 38, 38வது புத்தகம், hadith number 4434, ஹதீஸ் நம்பர் 4434, Hazrat Muhammad asked the Jews to bring a Torah. அங்க ஹஜ்ரத் முகமது அவர்கள் யூதர்களிடத்திலே தௌராத் புத்தகத்தை கொண்டு வரும்படி சொல்கிறார். When the Jews brought the Torah, அந்த தௌராத் புத்தகத்தை யூதர்கள் கொண்டு வந்தபோது Hazrat Muhammad placed it on a cushion. அங்க இருக்கிற ஒரு குஷன்ல அங்கே ஹஜ்ரத் முகமது அவர்கள் அதை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். And he said, அதை விதமாக சொன்னார், I believed in thee and in whom who revealed thee. நீ சொன்னவற்றை நான் விசுவாசிக்கிறேன், நீ வெளிப்படுத்தினவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார், நம்புகிறேன் என்று சொல்கிறார். Now Tafsir of Ibn Kathir, தப்சீர் இப்ன் கத்தீர் volume 3, மூன்றாவது வால்யூம், page number 181 to 182, பக்கம் 181 which is not only written by one of the best commentators of the Quran in the entire history, சரித்திரத்திலேயே மிகவும் சிறப்பான கருத்துரையாளரால் எழுதப்பட்ட குர்ஆனை குறித்து எழுதப்பட்ட அந்த கருத்துரையாளர்களே, but vetted out by 10 modern day scholars, அதை உறுதிப்படுத்தின 10 நவீன கால அறிஞர்களாலே they agreed that this hadith is a sahih hadith. இது வந்து சாஹி அவர்களால் எழுதப்பட்ட ஹதீஸ் தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். Now do you think if Torah was corrupted, நீங்கள் தௌராத்தானது பழைய ஏற்பாடானது கரைப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நம்புவீர்களானால், do you think that the Hazrat Muhammad will ask the Jews to bring the Torah? ஒரு ஹஜ்ரத் முகமது அவர்கள் இந்த தௌராத் புத்தகத்தை கொண்டு வரும்படியாக யூதரிடத்தில் சொல்லி இருப்பாரா? And do you think that he will place it on a cushion and say that I believed in thee and in whom who revealed thee? அதை ஒரு பஞ்சனையிலே வைத்து நான் இதை நம்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருப்பாரா? At least we must agree that the Holy Bible that existed at the time of Hazrat Muhammad was the uncorrupted Holy Bible. ஆகவே ஹஸ்ரத் முகமது காலத்திலே இருந்த பழைய ஏற்பாடு வேதாகமானது கரைப்படுத்தப்படாத புத்தகமாக இருந்தது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். Question number 14. 14வது கேள்வி. Now if the corruption has ever occurred, ஒருவேளை இந்த வேதாமம் கரைப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நம்புவோமானால், when did it occur? Before or after Hazrat Muhammad? இது எப்பொழுது நடைபெற்றது? ஹஜ்ரத் முகமதுக்கு முன்பதாகவா அல்லது அவருடைய காலத்துக்கு பிற்பாடா? Now as I said at the beginning, until our friends from TNTJ answers these questions, என்னுடைய கேள்விகளுக்கு நம்முடைய TNTJ நண்பர்கள் பதில் சொல்லுகிற வரைக்கும் no court on the face of the earth will allow them to raise a single objection against the Holy Bible. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நீதிமன்றமும் இந்த வேதாமத்துக்கு எதிரான ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவே கொடுக்காது. Now if TNTJ believes that today and tomorrow they will become non-Muslims and argue like atheists and liberals, ஒருவேளை இன்றைக்கும் நாளைக்கும் TNTJ நண்பர்கள் அவர்கள் நாத்திகர்களாக மாறி வேதாமத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எதிராக பேசுவார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்களானால், we agree, let them do so, we will still answer their questions. இருந்தாலும் நாம் ஒத்துக்கொள்கிறோம், அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லுவோம். But then they should answer some logical questions as well. ஆனால் சில தத்துவபூர்வமான கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். Question number 15. 15வது கேள்வி. The Jews have the Jewish Bible, யூதர்களுக்கு ஒரு யூத வேதாகமம் இருக்கிறது, and the Christians have the Old Testament. அங்கே கிறிஸ்தவர்களிடத்திலும் பழைய இருக்கிறது, and both are exactly the same. இரண்டுமே அப்படியே ஒத்திருக்கிறதை நீங்க பார்க்கலாம். Now do you think that the Jews have corrupted the Bible to suit the Christians and oppose the Muslims? யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக for the Christians and against கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக முஸ்லிம்களுக்கு எதிராக வேதாகமத்தை பழைய ஏற்பாடை அவர்கள் கரைப்படுத்தி இருப்பார்கள் என்று நம்புகிறீர்களா?
Now question number 16. 16வது கேள்வி. If all the copies of the Holy Bible are corrupted, இங்க வேதாகமத்தில் இருக்கிற எல்லா பிரதிகளுமே கரைப்படுத்தப்பட்டிருந்தது என்றால், we have the ancient manuscripts of the Dead Sea Scrolls. அங்கே டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்லப்படுகிற பழைய நம்ம கையெழுத்து பிரதிகள் இருக்கிறது. And when we check the ancient Dead Sea Scrolls and the Holy Bible that is with us, it is exactly the same. சவக்கடலில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பழைய அந்த கைப்பிரதி வேதாகம பிரதிகளையும் நம்முடைய வேதாகமத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டும் அப்படியே ஒன்றாக ஒத்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். Now if you have, I conclude by saying that the Holy Bible is the word of God. நான் இந்த வேத புத்தகமானது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நான் அறுதியிட்டு கூறுகிறேன். And our friends from TNDJ has no case against the Holy Bible. அந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு எதிராக நம்முடைய TNDJ நண்பர்களுக்கு எந்த விதமான வழக்கும் இல்லை. Amen. ஆமென். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிள் இறை வேதமா என்ற தலைப்பிலே நாம் உபதேசம் பண்ணுவதற்காக இங்கே குழுமிருக்கவில்லை, விவாதம் பண்ணுவதற்காக நாம் குழுமிருக்கிறோம். விவாதம் என்று சொன்னால் அது இறை வேதம்தான் என்பதை அதற்குரிய காரணங்களோடும் சான்றுகளோடும் எடுத்து காட்டி இது இறை வேதம்தான் என்று நிரூபிக்க வேண்டும். இவர்கள் எப்படி எதிர்த்தரப்பினர்கள் நிரூபித்திருக்கிறார்கள்? முதலாவது இறைவேதம் என்பதற்கு அவர்கள் வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், நீதிமன்றங்களிலே பைபிளை வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், குரானை வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் அவங்க வைச்ச முதல். அதனால் அது சர்ச்சைக்கு அப்பாற்பட்டது. இது முதல்ல நீதிமன்றத்தை பற்றி கூட அவர்களுக்கு போதுமான அது விளக்கம் இல்லை என்று தெரிகிறது. நீதிமன்றங்களில் அவரவர்கள் எதை வேதம் என்று நம்புகிறார்களோ அதன் மீது சத்தியம் செய்ய சொல்வார்கள். பகவத்கீதை நம்புறவனை அதுல சத்தியம் செய்ய சொல்வார்கள். குரானை நம்புறவனை நான் சொல்றது உண்மை என்று அதுல சத்தியம் செய்ய சொல்வார்கள். கிறிஸ்தவர்கள் பைபிளை நம்பினா பைபிளில் சத்தியம் செய்ய சொல்வார்கள். எதுலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் மனசாட்சியின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று சொல்ல சொல்வார்களே தவிர நீதிமன்றங்கள்லாம் ஏற்றுக்கொண்டது இது ஆதாரம். அப்ப பகவத்கீதையும் வேதம், அது மாதிரி குருத்வாராக்கள் வச்சிருக்கிறாங்களே கிரந்த சாஹிப், அது வேதம், அவனுக்கு வேதம், இது ஆதாரம். நாம எதை ஏற்றுக்கொள்றோமோ அதுல சத்தியம் செய்ய என்று சொல்வது, அவன் நம்புகிற விதத்தில் சத்தியம் செய்ய சொன்னா பயப்படுவான் என்பதற்காக நீதிமன்றங்கள்ல ஒரு நடைமுறை வைத்திருக்கிறார்கள் என்பது பைபிள் இறைவேதம் என்பதற்கு பெரிய ஆதாரம். எவ்வளவு பெரிய ஒரு விவாத களத்தில் வைத்துக்கொண்டு ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்லணுமா இல்லையா? இது முதலாவது வாதமாக எடுத்து வைத்தார். அது சொல்லுங்க. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. My dear brothers and sisters, may Almighty God's peace, blessings and mercy be on all of you. Today we have gathered for an historic debate. Is the Bible God's word? First of all, we should know that this is not something which is an advice to the people. We have not come for that purpose. We have come to know about the subject. If this is a debate, if it's a conversation and advice, that's a different thing. And the first thing, the first proof they have taken is that they are referring to the courts, that in the courts they have agreed that the Bible, Quran and Bhagavad Gita as the truly words of God. I think they don't know much about the code and the laws, because in the code, for a Hindu, they know that Bhagavad Gita is the book of God for them, and for a Muslim, they know Quran is the word, and for the Christian, everyone knows, including the code and the laws, that for them, as a common, it is the book of God, the Bible. See, for a person who has no religion, for him, it's a conscience, it's a conscience.
See, for Muslim, they will ask to do the sovereign, the promise on the Quran. For the Hindu, they will do it on the Bhagavad Gita. For the Christian, they will naturally ask to do it on the Bible. And for the person who has no religion, they will just say that, speak on your conscience, have a promise on that, and then speak. So is this a debate? I mean, is this a point of a debate? This is not correct according to their points. அடுத்ததாக எந்த நீதிமன்றங்கள்லையும் குரானும் பைபிளும் வேதம் இல்லைன்னு வழக்கு போட முடியாது, பகவத்கீதையும் போட முடியாது. உணர்வு சம்பந்தமான விஷயங்கள்ல நீதிமன்றங்கள் வழக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ரஷ்யாவிலே போட முடியல, பகவத்கீதைக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டதுனால ரஷ்யாவிலே அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இது ஆதாரம் கிடையாது, முதல் வழங்கி கொள்ளுங்க. எந்த ஒரு ஆதாரத்துக்கும் இது நிற்காது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, பைபிளை வைத்துக்கொண்டு அதுல சொல்லி இருக்குதான் இறைவேதம்னு சொல்லி, ஆதாரம் என்ன? ஒருத்தனை திருடன் என்று சொல்லி நீதிமன்றத்தை நிறுத்தி விடுகிறார்கள். நிறுத்தின அவன் சொல்றான், நான் திருடன் இல்லை, என்னப்பா ஆதாரம்? நான் சொல்றேன்ல, தான் ஆதாரம். ஒரு திருடன் குற்றச்சாட்டுக்கு சுமத்துனா அவன் திருடன் இல்லைன்னு அவனே சொல்லிக்கிட்டு ஆதாரம் ஆகுமா? பைபிள் தான் இறைவேதம் இல்லைங்கிறோம், அது சொல்லுதான் இறைவேதம். இது எங்கேயாவது ஏத்துக்குருவாங்களா? பைபிளே சொல்லுதான், மத்தேயுல சொல்லுது, யோவான்ல சொல்லுது, நிறைய நம்பர்கள் சொன்னாரு. அதெல்லாம் பைபிள் சொல்லிக் கொள்கிறது, அதான இறைவேதம் இல்லைங்கிறோம். எதை இறைவேதம் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோமோ அதை ஆதாரமா காட்டி அது இறைவேதம்ங்கிறாரு. பைபிள் இறைவேதம் என்றால் வெளி காரணத்தை வைத்து சொல்ல வேண்டும். நீங்க உபதேசம் உங்க மக்கள் மத்தியில் செய்யற உபதேசம் மாதிரி மத்தேயுல இருக்கு, லூக்காவுல இருக்குன்னா அதான பொய்ங்கிறோம், அதுதானே வேதம் இல்லைங்கிறோம், அதுதானே மனித கற்பனைங்கிறோம். அப்ப ஒருத்தன் தனக்குத்தானே சாட்சி சொல்லி கொண்டால் ஆதாரமாகுமா? பைபிள் இறைவேதம் என்பதற்கு எதை காட்டணும்? அது ஏற்கத்தக்க காரணங்களை சொல்லி, இந்த பாருங்க இது இறைவேதத்திலான இருக்கும், மனித வார்த்தை இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆதாரங்களை அள்ளி போட்டா தான் அது பைபிள் இறைவேதம் என்பது நிரூபணமாகுமே தவிர, நீங்கள் எதை இறைவேதம் இல்லைன்னு நாங்க சொல்றோமோ அதுலயே சொல்லி இருக்குங்கிறீங்க. இது என்ன வாதம்? ரெண்டாவது பாயிண்ட் அப்படி சொல்லி இருக்கிறீங்க. நம்பர் தான் நிறைய இருக்குது, பதில் 2 வரைக்கும் தான் இருக்கிறது. மத்தேயுல இருக்கு, லூக்காவுல இருக்கு, யோவான்ல இருக்கு, எரேமியா சொன்னாரு, நெகமியா சொன்னாரு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு மேட்டர் தானே, அதுதானே ஏத்துக்கறலங்கிற நாங்க. அது வேதம் அல்ல, அது பொய், அது ஆதாரமா காட்டுறீங்க, அதைத்தான் இறைவேதம் நிரூபிங்கிறோம். மத்தேயுவை இறைவேதம் இல்லைங்கிறோம் நாங்க, யோவான இறைவேதம் இல்லைங்கிறோம். அது சொல்லிவிட்டது இறைவேதம் என்றால் எப்படி? The second point is that speaking about the emotions, the feelings, you cannot judge whether it is God's word or not. As people, they don't know that even in the Russia we saw that they showed the Bhagavad Gita as the word of, with Bhagavad Gita they wanted to do something, some kind of principles, but it was not accepted. We saw that recently it happened in Russia, and it's so open here that if a thief is produced in a court, that he has to show some evidences, some proofs to prove himself that he is not a thief. Imagine a thief, if he is produced in the court, if the thief says, I am not a thief, will anyone accept it? Is this the law that court will give? So this point is demolished there itself. And secondly, whatever we are quoting from the Bible, that this cannot be God's word, this cannot be God's word, only from that they have taken and proving that they are God's word. We don't agree that Matthew, Luke, Mark, or it is Ezekiel, or whatever the books is of the book of the Bible, we don't say that this is God's word. They are taking from the proofs from the Gospels and saying that this is God's word. This is so what you call ridiculous. This point cannot hold water. And that's what the books that whatever we don't believe, we are saying from the Bible that this is not God's word. They are taking the proofs from the same source and they keep trying to say that these are the God's words. So it is not the one which is strong. அப்ப ரெண்டு விஷயம், 3 தான் மொத்தமே சொல்லி இருக்கிறாரு. நம்பர் தான் 15 கேள்வி. அவர் சொன்ன விஷயம் 3 தான். நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ண இயலாதுங்கிறாரு. நாம விவாதத்துக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாயிண்ட் 1 அடிபட்டு போச்சு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, பைபிள்ல நிறைய இடங்கள்ல அது இறைவேதம்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறாரு. அதுவும் நிக்காது, நிரூபணம் ஆகல. மூணாவது என்ன, உங்க குரான்ல இருக்குது. மூணாவது ஆதாரம் என்ன? அப்ப குரானுக்கு முந்தின 600 வருஷ காலமா பைபிள் இறைவேதம் இல்லையா? குரான் நிரூபிக்கிற நிலையில் இருக்குதா? நீங்க இறைவேதம் என்று நம்புவதற்குரிய ஆதாரங்களை எடுத்து வைக்கணுமே தவிர, நீங்க குரானை இறைவேதம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு
அதுதான் பைபிள் இறைவேதத்துக்கு ஆதாரம்னா எப்படி? நீங்க குர்ஆன் இறைவேதம் இல்லைங்கிறீங்க, அந்த குர்ஆனே சொல்லிவிட்டது அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு ஆதாரமாகும்? அப்ப நீங்க பைபிளை இறைவேதம் நம்புறதுக்கு முன்னாடி குர்ஆனை நம்பி ஆகணுமே. குர்ஆனை இறைவேதம் நம்புனா தான் இதெல்லாம் நீங்க ஆதாரமா எடுத்து வைக்கணும். குர்ஆன் இறைவேதம் இல்லைங்கிறீங்க, அதுல சொல்லி இருக்குது பைபிளை பத்தி இறைவேதம்னு சொல்லி இருக்குது. இது எப்படி ஒரு இது ஆர்குமெண்டா? சரி, குர்ஆன்ல சொல்லி இருந்தா எங்களுக்கு இது ஆர்குமெண்ட்டுக்காக நான் சொல்லல, எங்க மக்களுக்கு சொல்றதுக்காக நான் சொல்லிக் கொடுக்கிறேன். குர்ஆன்ல இருக்கிறது என்ன இருக்கிறது? பைபிளை பத்தி இருக்கா குர்ஆன்ல? தௌராத் இறை வேதம் என்று இருக்கிறது, இஞ்சில் இறை வேதம் என்று இருக்கிறது. இது தௌராத்தும் அல்ல இஞ்சிலும் அல்ல. எது நீங்க வைத்திருக்கிற பைபிள் இருக்கிறத அது தௌராத்தும் அல்ல, அது இஞ்சிலும் அல்ல. நீங்க இவர் சொன்னாரு நம்பர் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 15 எல்லாம் என்ன மேட்ரு? தௌராத்தை பத்தி குர்ஆன்ல இருக்குது, இஞ்சில பத்தி இருக்கிறது. இதான் வசனங்கள். நம்பர் தான் கொஸ்டின் நம்பர் வருதே தவிர எல்லாத்துலயும் மேட்ரு என்ன? குர்ஆனில் தௌராத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அது மாதிரியான ஒரு 10 வசனம். குர்ஆனில் இஞ்சிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து வைத்துக்கொண்டு உங்க குர்ஆனே சொல்லுகிறது எங்க பைபிள் இறைவேதம்னு. நாங்க சொல்லுகிறோம் தௌராத் இறைவேதம். குர்ஆனை நம்பக்கூடிய நாங்கள் தௌராத் இறைவேதம் என்று நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். இஞ்சில் இறைவேதம், இஞ்சிலை நாங்க நம்ப வேண்டும். நீங்கள் வைத்திருக்கிற இந்த பைபிள் தௌராத்தும் அல்ல இஞ்சிலும் அல்ல. பைபிளை பற்றி குர்ஆன் பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், அவர் எடுத்து காட்டின வசனங்கள்லயே எப்படி வரும்? ஆத்தைனாகுல் இஞ்சில், இயேசுவுக்கு இஞ்சிலை கொடுத்தோம். இஞ்சில்னா என்னது? குர்ஆன்ல வருது, இஞ்சிலுக்கு டெஃபினேஷன் வருது, இயேசுவுக்கு நாம் கொடுத்த வேதம் இஞ்சில். அப்ப கர்த்தர் இயேசுவுக்கு கொடுத்தார ஒரு புஸ்தகம், அதுதான் இஞ்சில். நீங்க வச்சுக்கிற புதிய ஏற்பாடு கர்த்தர் இயேசுவுக்கு கொடுத்தது அல்ல, இயேசுவுக்கு பிந்தி இயேசுவை பத்தி மனிதர்கள் எழுதினது. கர்த்தர் இயேசுவுக்கு கொடுத்ததையா நீங்க புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார்கள், அதை நாங்க நம்புகிறோம். அதை நீங்கள் ஒழித்து விட்டீர்கள், மறைத்து விட்டீர்கள் தான் குற்றச்சாட்டு சாட்டுகிறோம். புதிய ஏற்பாடு என்பது எப்படி இஞ்சில் ஆகும்? இயேசுவுக்கு தெரியாது எப்படி ஒரு புதிய ஏற்பாடுங்கிற, அவருக்கு பிந்தில எல்லாம் எழுதுறாங்க. அவருக்கு பிறகு எழுதி வைத்துக் கொண்ட ஒரு புஸ்தகம் எப்படி கர்த்தர் இயேசு கொடுத்ததா இருக்க முடியும்? அதனால எங்க நம்பிக்கையில் எங்களுக்கு குழப்பம் கிடையாது. டிஎன்டிஜேக்கோ முஸ்லீம்களுக்கோ இல்லைன்னா இந்த வசனங்களை பார்த்துட்டு நாங்க அப்போ பைபிளை ஏத்திருப்போமே. எங்களுக்கு குர்ஆன்ல தௌராத்தை பற்றி இன்னும் சொல்ல போனால், தௌராத்துங்கிறது என்ன? ஆதி ஆகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 ஆகமங்களை தௌராத் என்கிறீர்கள், நாங்க அது தௌராத் இல்லை என்கிறோம். நீங்களே அதை ஒத்துக்கொள்கிறீர்கள். உபாகமத்துடைய கடைசியா முடியும் போது வருது என்ன வருது? 34:5 வசனத்தில் வருகிறது. உபாகமம் கர்த்தர்ட்ட இருந்து மோசேக்கு வந்தானே தௌராத்து, அதுல மோசே செத்தது வருது. மோசே செத்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள், அவனுக்கு துக்கம் கொண்டாடினார்கள். அவனுக்கு பிறகு யோசுவா ஆட்சி பொறுப்புக்கு வந்தான். மோசைக்கு வந்த வேதத்தில் மோசையுடைய மரணம் வருமா? மோசையுடைய வேதம் என்றால் மோசையுடைய மரணத்தை பத்தி மோசை எப்படி எழுதுவாரு? அப்ப அது மோசைக்கு சம்பந்தம் நல்ல விளங்குது, அதுவே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் குர்ஆன்ல காட்டின 15 வசனங்களும் சரி, 15 கேள்விகளும் சரி, 100 வசனங்களும் சரி, அதுல உள்ள அனைத்தையும் நாங்கள் அப்படியே நம்புகிறோம். தௌராத் இறைவேதம் நாங்கள் நம்புகிறோம். இஞ்சில் இறைவேதம் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, கடவுளால் கொடுக்கப்பட்டது, இயேசுநாதர் கொடுக்கப்பட்டது, ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்டது நம்புகிறோம். கேள்வி என்னவென்றால், இப்ப நீங்க எதை புஸ்தகமாக சொல்லிக்கொண்டு பரிசுத்த வேதாகமம் என்று வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, இது தௌராத்தும் அல்ல, இது இஞ்சிலும் அல்ல, இது மனித கற்பனையால் உண்டாக்கப்பட்டது. இப்ப இந்த 15 கேள்விக்கு 2 பேர் தான் பதில். பெரிய நம்பரை போட்டு கொஸ்டின் நம்பர் 2 உண்டா என்ன? எல்லாம் ஒரே மேட்ரு தானே. கேள்வி என்னது? 40 பைபிள் வசனத்தை வாசிச்சாலும் 2 பேர் தான் பதில், 100 குர்ஆன் வசனத்தை வாசிச்சாலும் 2 பேர் தான். ஏன் மேட்ரு? அதுதான். நாங்கள் இதை தௌராத் என்றோ இஞ்சில் என்றோ நாங்கள் நம்பவில்லை. அது தௌராத்தும் அல்ல இஞ்சிலும் அல்ல என்பதை இயேசுவுக்கு கொடுத்தோம் என்ற குர்ஆனுடைய வசனமே நிரூபிக்கிறது. Dear brothers, as we saw the 3 points earlier, whatever the opposition side had put up the 15 questions regarding the Quran, that the Quran says that the Bible is not corrupted, but it doesn't say like that. The Quran doesn't say that the Bible is corrupt. It doesn't speak about the Bible, whether it is corrupted or not. It's speaking about
the Injil, which was given to Prophet Jesus. It's speaking about the Torah, which was given to Prophet Moses. It's not speaking about your Bible. The Bible, whether it's corrupted or not, that's a different topic. But the Quran speaks about only the Injil and the Torah. And for that, initially they gave few of the points that in the court, that they agree that Bible is the word of God, Quran is the word of God, Bhagavad Gita is the word of God. We already gave an answer for that, that it is not, it is about the court, it's not about the other people. I mean, we are not agreeing like that. It's the court which agrees. And the second point, we also quoted that the second point that they gave is from the Bible. They said that Matthew, Luke, Mark, John, or whatever it is, whatever the gospel is, they said that from the gospels they are proving that Bible is the word of God. See, look at this cross-reference, go on there, check that this says that Bible is the word of God. See, for us, it's not the word of God. You're proving from your Bible. We don't agree that as the word of God. And thirdly, they came into Quran and they started quoting some 15 points from the Quran, 15 verses. See, however much you quotes you quote, whether the verses or chapters, how much you quote, but do you agree that Quran is the word of God? So with this, you are agreeing that Quran is the word of God. That's what you're taking the quotations from the Quran and saying that the Bible is not corrupt. First of all, Quran doesn't speak about the Bible, as I already earlier said in the talk. And they were giving the questions upon questions, that question 1, question 2, till 15 questions. As I said, all the questions were quoted from the Quran, telling that the Bible is not corrupted. Quoting the Quran verse and saying that Injil is not corrupted, Torah is not corrupted. See, we also agree that all the verses that's present in the Quran all speak about Torah and the Injil. Neither of not one verse of that Quran speak about the Bible. It doesn't speak about the Bible. It's speaking about the Torah. We all believe that Torah was a revelation which was given to Prophet Moses. It's speaking about the revelation of the Injil which was given to Prophet Jesus. We agree that. We believe that as Muslims, but we don't believe that Bible was given. See, during the time of Jesus, he himself didn't know the New Testament. These are the people who came centuries after Jesus who wrote about this. Was Bible written by Jesus? Did he quote that? And speaking about the Torah, all these books, whether it is Deuteronomy, or it's Leviticus, or Numbers, or it's Genesis, whatever the books, the 5 books of Moses they quoted, all of them, they only said that these are the Torah. So we don't believe that. We don't believe that these books are Torah. Whatever the Quran speaks about, that Torah is what we believe in. We believe in these books. And if you say in Deuteronomy 34:5, and it says that Moses was the servant of Lord, died there in the land of Moab. Imagine the prophet to whom the revelation was given. He himself is saying that I died in that day there, and some people mourned about it, and I was buried in this place. Can you imagine a person who already died? He is writing from the God's revelation. Can God revelation will be like this? If suppose I died, can I write that I died in this day, I died in this place? See, this is a point from your Bible proving that these are not the books of Moses. These are the persons who came centuries later. After these people, Moses, Jesus, those people wrote it. It's not from the verbatim words of the Jesus. So with this we have proved. And for proving whether the Bible is a word of God or not, you have to give the points and evidences and prove it that this is how it is. Not from the Quran. You have to believe the Quran is the word of God. Only then you can quote. அதாவது குரான், அதாவது பைபிள் இறைவேதம் என்பதற்கு அவர் சொன்னது 3 தான். ஒன்று, நீதிமன்றத்தில் போய் பார்க்க முடியாதுன்ட்டாரு. 2வது, பைபிளே சொல்லுது இறைவேதம்ங்கிறாரு. 3வது, குரானே சொல்லுதுங்கிறார். இது 3மே இறைவேதம் பைபிள் என்பதை நிரூபிப்பதற்கு அறவே உதவாது. அப்போ பைபிள் இறைவேதம்ங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்ட 40 நிமிஷத்துலையும் ஒரு வாதத்தையாவது வைத்து அவர் நிறுவவில்லை. இறைவேதம்னு அவரால் காட்டவே முடியலை. அப்போ இறைவேதமானு காட்டுறது தாண்டி அப்புறம் என்ன பண்ணுறாரு, கரப்டாவலன்ற அடுத்த டாபிக். அது டாபிக் அல்ல. கரப்ஷன் ஆகியிருக்கா இல்லையா என்பது டாபிக் கிடையாது. வேதமா இல்லையாங்கிறது தான் இப்போ டாபிக். பைபிள் கரப்ஷன் ஆகலை, கரைப்படுத்தப்படவில்லை என்று ஒரு எடுத்துக்கொண்டு அதுக்கு சில வாதங்கள்லாம் வைக்கிறார். கரைப்படுத்தப்பட்டதா இல்லையாங்கிறது வாதம் பண்ணுற ஒரு விஷயமா? ஒருத்தன் ஒரு பாடி கிடக்கிறது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உசுரோடு இருக்காங்கிறீங்க. நாங்கள் மூச்சு வரைக்கும் பார்த்துட்டு செத்து போயிடுறத கண்ணு முன்னாடி பார்த்துவிட்டோம். நீங்கள் 1000 பேர் சொன்னதுனால உசுரோடு இருக்கான 1000மா? தூக்கி மூச்சு வரலன்னு கண்ணு முன்னாடி பார்க்கும்பொழுது அதான் ஆதாரமே தவிர
நீங்க 1000 பேர் சேர்ந்து கொண்டு உயிரோடு இருக்காரு கத்துனா ஆகுமா? பைபிள் கரப்டா இருக்கா இல்லையான்னு பைபிள்ல இப்ப காட்டத்தான் போறோம், அடிக்கடி போட போறோமே. பைபிள்ல கரப்ஷன் இருக்குதா இல்லையா என்பதை எப்படி எல்லாம்